பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த சிலைகள் இதெல்லாம் ஏன்னா இதில் இருக்க எந்த ஒரு வர்ணமே இதில் கிடையாது, பெயிண்டே கிடையாது சுத்தமாக. ஸோ அப்போது இதில் இருக்க இந்த பழமையை நம்ம நல்லா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு புரிஞ்சுக்கலாம். இதில் ஃபுல்லாமே இந்த காளையோட சிலைகள்லாம், அதாவது வீட்டில் இந்த மாடு வளர்க்குறாங்கல்ல, ஸோ அவங்க வீட்டில் இந்த எல்லா கான்செப்ட் மாதிரி தான். மாடு நம்ம வீட்டில் நிலச்சி நிற்கணும், நல்லபடியாக அதுக்கு எந்த ஒரு நோய் நொடி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கான்செப்டை வச்சு தான் அந்த நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. இங்கே அந்த குதிரை மேலே இருக்க அந்த பாசியில் பாருங்க, இந்த அளவுக்கு எவ்வளோ அந்த குதிரை ஃபுல்லாமே ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. ஸோ எவ்வளோ நாளாக இருக்கும் அந்த பாசியெல்லாம். அப்படியே கட் பண்ணிக்க பார்ப்போம் வாங்கிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு புறவியோட இதோட வயிற்று பகுதி, இதோட உடல் பகுதின்னு கூட சொல்லலாம். இதோட தலைப்பகுதி வந்து தனியாக செஞ்சு இதோட இணைச்சு தான் ஒரு குதிரை முழுமை பெறுது. ஸோ இதோட தலைப்பகுதி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ இதுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக உள்ளுக்கு எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக தான் இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு தான் உள்ளுக்கு காட்ட போகிறேன். இது ஃபுல்லாமே உள்ளுக்கு ஃபுல்லாக ஹோல்ஸாக தான் இருக்கும், கூடாக தான் இருக்கும். இதோட வகுத்து பகுதி ஃபுல்லாமே உள்ள ஹோல்ஸாக தான் இருக்கும். ஃபுல்லாமே ஒரு பகுதி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இந்த காலுக்கு இடைப்பட்ட பகுதி. பாசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மண்ணால் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வகுற்று பகுதி, அதாவது உடல் பகுதியும் தலைப்பகுதியும் இணைக்கப்படும். ஸோ அப்படி இணைக்கப்படுறப்ப அதுக்கு மேலும் வலு சேர்க்கறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு, அப்புறம் இந்த கஞ்சி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சோறு, அதோட தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வலுவான ஒரு பொருளை உருவாக்குவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் அதிகமாக சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேர்க்குறப்ப நம்ம அதோட வலு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், எளிதில் வந்து உடையாத அளவுக்கு இன்னும் வலுவாகும். ஸோ அப்படி இது ஒன்று தான் அந்த மேலே இருக்க அந்த சிமெண்ட் இதெல்லாம். ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி அந்த சிமெண்ட் கொண்ட அந்த ஒரு பகுதி. ஸோ இதுதான் அந்த பகுதி. இதுக்கு உள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உள்ளதான் நம்ம இந்த பார்க்குற அந்த மண் பகுதி இருக்குது, சுடுமண் பகுதி. ஸோ இந்த களிமண் வந்துட்டு எப்படி இது பண்ணாலும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அவ்வளோ சேஃப்டியாக தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பள்ளி அதிகமாக இருக்கும், பார்த்துட்டிங்களா, அந்த பல்புக்கிட்ட வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சிலருக்கு அந்த பள்ளியை பார்த்தாலும் கொஞ்சம் அரவமாக இருக்கும் சாப்பிடையில வைக்கையில். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கக்கூடாது, பள்ளியோட தொந்தரவு இருக்கக்கூடாதுன்ட்டு பள்ளி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், நேர்த்திக்கடன் தான், அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களே, அழகா இருக்குல்ல. முன்னாடியே சொன்ன மாதிரி கோயில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் அதுக்காக தான்
ஒரு 100 மீட்டர் கூட வராது. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த டோட்டல் இடமே அந்த அளவுக்குள்ளே தான் உள்ளுக்கே இருக்குது. ஸோ ஆனால் சுற்றிலும் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ பெரிய மலைப்பகுதி உள்ளுக்க இருக்குது அப்படின்ட்டு. இது என்னன்னு தெரியுதா? நான் கூட இதுதான் மரத்தோட பகுதி நினைச்சுக்கிறேனே. அப்புறம் என் கூட வந்த ஒருத்தன் சொன்னேன் அது மரம்லடா அப்படின்னு. காட்டு மரம் இருக்கு பார்த்தீங்களா, இதோட கால் எலும்பு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. அதோட மிச்ச எலும்பு பகுதி இருக்கு பாருங்க. அந்த ஒரு மூட்டு பகுதியே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ அந்த மாடு எவ்வளோ பெருசு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வீடியோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். தண்ணியை பாருங்க, பியூர் ஒயிட்டா இருக்கு தண்ணி. வேற லெவல்ல